போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023க்கான டிஎன்பிஎஸ்சி பிளானர் என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படின்றதுக்கான பிளானர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைவ்லையுமே இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ் வரப்போகுது, ஆல்ரெடி என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம 2022 ரிலீஸ் பண்ணி 2023 எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸும், அடுத்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் 2023 டென்டேட்டிவாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒன் பை ஒன் பார்த்துருவோம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே குரூப் 3, 3A இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 12 எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதாவது நேற்று வரலையும் டிசம்பர் 14ஆம் தேதி வரலையும் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் டிஓன்னு சொல்லியா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், ஸோ இது வரலையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கான எக்ஸாம் டேட்டும் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரலையும் உங்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி வரலையும் இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடக்க போகுது. அப்போ அடுத்த 4 மாதத்துக்கு புதுசாக வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம்ஸ் இருக்காது. சரிங்களா? ஆல்ரெடியே ரிலீஸ் பண்ண இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடக்க போகுது. 2023 முதல் 4 மாதம் இந்த எக்ஸாம்ஸ்லாம் நடக்க போகுது. இப்போ என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இனிமேல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து குரூப் 2 வருமா, குரூப் 4 வருமா அப்படின்னு கேட்பீங்க. நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். குரூப் 2, குரூப் 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் பிளானரில் கொடுக்கல. குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கல. சரிங்களா? ஃபஸ்ட்டு நிறைய பேர் அதுதான் கேட்பீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நவம்பர் 23 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. எக்ஸாம் வந்து 24 தான் நடக்க போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எப்போ நடக்க போகுது? 2023 நவம்பர் மாதம். அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்னும் 11 மாதம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கே டைம் இருக்குது. சரிங்களா? எக்ஸாம் பிப்ரவரியில் வரப்போகுது. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 14 மாதம் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு இருக்குது. சரிங்களா? 14 months. இப்போ ஒரு நாளைக்கு 3 hours படிக்கிறீங்க அப்படின்னா கூட போதும். நம்ம இதுக்கு மேலே 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் படிங்க, கிளாஸஸ் 3 மணி நேரம் படிங்கன்னு சொல்லியிருப்போம். இப்போ 2 hours படிச்சுட்டு மீதி ஒர்க் 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா கூட உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தர் படிக்கக்கூடிய திறனை பொறுத்து இது மாறுபடும். ஸோ எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கான டைமிங் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரியா? இப்போ பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பார்ட் டைமாக ஒர்க் போயிட்டு படிக்கிறீங்கனாலையும் பண்ண முடியும். சரிங்களா? வேலையெல்லாம் விட்டுட்டு படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பார்ட் டைம் ஒர்க் போயிட்டே உங்களால் படிக்க முடியும். அப்புறம் குரூப் 2, 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் இல்லை. சரியா? அப்போ எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டிசம்பர் வரலையும் கொடுத்துருக்காங்களா? ஒரு வேளை அடுத்து வரக்கூடிய 2023 வரக்கூடிய பிளானர் இருக்கும் இல்லையா, அப்போ டிசம்பரில் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ டிசம்பரில் கொடுக்கும்போது 2024 உடனே, சரிங்களா, மார்ச் முடிஞ்ச உடனே மார்ச் ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை ஜனவரிலேயே கூட அப்டேட் பண்ணலாம். அந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு 5 to 6 சரிங்களா, ஏப்ரல், மே அந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் எக்ஸாம் நடக்கலாம். ஸோ குரூப் 2, குரூப் 2 வரல அப்படின்லாம் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு எக்ஸாம் வந்தாலும் இதுக்கு முன்னாடி குரூப் 2A தனியாக எக்ஸாம் இருக்கும்போது கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருந்துக்கும். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா மெயின்ஸ் இருக்க போது, இன்டர்வியூ இருக்க போது, இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகுதான் அடுத்து குரூப் 2, குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. சரியா? தனித்தனியாக இருந்திருந்தா நடந்துட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ரெண்டும் ஒரே எக்ஸாமாக தான் இருக்க போகுது. அதனால் பிளானரில் உடனே வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். சரிங்களா? 2023 ஒரு பிளானர் தருவாங்க இல்லையா, அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு பிளானர், அந்த பிளானரில் தான் வரும். அந்த பிளானரில் முன்னாடியே அப்டேட் பண்ணலாம். சரியா? நிறைய பேர் இதுதான் கேட்பீங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. குரூப் 4க்கான வேகன்சி எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க. வேகன்சி அப்புறமா அப்டேட் பண்ணுறதா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கான ரிசல்ட் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ அப்டேட் பண்ணுவாங்கன்னா மேவில். எக்ஸாம் எப்போ நடக்க போகுது சரிங்களா, டென்டேட்டிவ் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதம் எக்ஸாம் நடக்க போகுது. 14 மாதம் டைம் இருக்குது. சரிங்களா? 14 months. ஓகே. ஸோ இதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடிலாம் 5 மாதம் 6 மாதத்தில் முடிச்சுட்டு அடுத்த எக்ஸாம் ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரி ஹரிபரியாக படிக்காமல் ஸ்லோவாக ஸ்டடியாக பொறுமையாக படிக்கலாம். இந்த பிளானரில் குரூப் 2, குரூப் 2 இல்லை அப்படின்றத நிறைய பேர் என்ன சொல்கிறது, பார்த்தோன்னே டிஸப்பாயின்மெண்ட் ஆவீங்க. இல்லை குரூப் 4 வந்து நவம்பரில் போகுது அப்படின்னு கூட டிஸப்பாயின்மெண்ட் ஆவீங்க. ஏன்னா இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸில் சில பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. குரூப் 4லேயும் ஓரளவு நல்லா பண்ணல சார், வராது அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை உங்களுடைய டார்கெட் மறுபடியும் குரூப் 2 அப்படின்னா இன்னும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரையும் டிஸப்பாயின்மெண்ட் ஆகாமல் ஏதாவது ஒரு ஆல்ரெடி பார்ட் டைம் ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, டச்சில் இருந்துகிட்டே இருங்க. சரிங்களா? ஒரு 2 மணி நேரம் அப்படியா அந்த டைமிங்காவது டச்சில் இருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ண மாட்டீங்க.
ஏன்னா ஆல்ரெடியே ஒரு 80% இல்லை ஒரு 90% நீங்கள் முடிச்சிருப்பீங்க. சரியா? அட்லீஸ்ட் அப்பப்போ புரட்டி பாருங்க. சரிங்களா? டெய்லி ஒரு 2 மணி நேரம் நம்ம சொன்ன மாதிரி டச்லேயே இருந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் புதுசாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா? நீங்கள் விட்டுட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு புக் எடுத்தீங்கன்னா புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அப்படியே டெய்லி டச்சில் வச்சுக்கோங்க. வேற என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் சொல்லிடுறேன். 2023 வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கு கொஞ்சம் வேகன்சி அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட்டட் சர்வீஸ். சரிங்களா? இது வந்து 824 வேகன்சி. ஸோ இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எழுதலாம். அடுத்து ரோடு இன்ஸ்பெக்டர், ரூரல் டெவலப்மெண்ட்ல ரோடு இன்ஸ்பெக்டர் வந்து உங்களுக்கு வேகன்சி 762. இது 2 தான் கொஞ்சம் பெரிய வேகன்சி. சரிங்களா? இது 2 தான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிளானர் பிடிஎஃப் வந்து வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். அப்புறம் டூரிஸ்ட் ஆஃபீஸர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 வேகன்சி. இது ஏப்ரலில் தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, ஜூலையில் எக்ஸாம் நடக்க போகுது. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜியாலஜி மைனிங்கில் ஒரு 19 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது ஆகஸ்ட்ல எக்ஸாம் நடக்கும், மேவில் நோட்டிஃபிகேஷன். அப்புறம் பிசிக்கல் எஜுகேஷனில் டைரக்டர் போஸ்ட்டுக்கு ஒரு 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது செப்டம்பரில் எக்ஸாம், ஜூனில் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? அடுத்து ரிசர்ச் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல் ஹஸ்பண்டரி போஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 5 வேகன்சி தான். சரிங்களா? இது ஆகஸ்ட்ல நோட்டிஃபிகேஷன், நவம்பர் 23, அதாவது நவம்பர் 2023 உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அடுத்து கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 101 வேகன்சி. சரிங்களா? இது செப்டம்பர்ல நோட்டிஃபிகேஷன் கொடுத்து டிசம்பர்ல எக்ஸாம் நடக்க போகுது. அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா எதில் கொடுத்துருக்காங்க, சோசியல் கேஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப கம்மியான வேகன்சி தான். அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வேகன்சி. ஸோ அதிகமான வேகன்சி எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 போஸ்ட் தான் இருக்குது. இது ஒரு 800 வேகன்சி, இது ஒரு 700 வேகன்சி, அப்புறம் இங்கே ஒரு 100 வேகன்சி. அப்போ குரூப் 4ல வேகன்சி அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த பிளானர்லேயே ரொம்ப கம்மியான வேகன்சி தான் ஃபில் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். குரூப் 2 குரூப் 3 வந்துருச்சு அப்படின்னா, வந்திருந்தது அப்படின்னா ரொம்ப பெட்டர் தான். சரிங்களா? ஒரு வேளை ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்க. பட் ஏன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் முடிஞ்சாதான் அடுத்த ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரையும் டச்லேயே படிச்சுட்டு வாங்க. ஓகே? வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சான்சஸ் இருக்கு. காலேஜ் முடிச்சுட்டு படிக்க போறோம் சார், இல்லை அடுத்த வருஷம் தான் படிக்க போறேன், ஒரு 3 மாசம் கழிச்சு தான் படிக்க போறேன், எனக்கு கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு படிக்கிறேன் அப்படின்னு ஒரு சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி படிச்சுட்டு 1 மார்க் 2 மார்க்ல இல்லை ஒரு 5 மார்க் 10 கொஸ்டின்ல மிஸ் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய சான்ஸ் வெயிட் பண்ணி இருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். டெய்லி டச்சில் இருந்துட்டு முடிஞ்ச வரையும் ஃபேமிலி மேனேஜ் பண்ணிட்டு உங்களுடைய டைமையும் பார்த்துட்டு பிளான் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே? நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம், ஆற்றுகிறோம். நன்றி, வணக்கம்.